வஸ்திரம், இந்த ஆவிக்குரிய வஸ்திரம் அழுக்கா இருக்கிறவன் பெயர்லாம் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு போகும். இந்த வஸ்திரம் வெண்மையாய், அதாவது ஆவிக்குரிய வஸ்திரம் வெண்மையா இருக்கிறவனுடைய பேர் தான் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். வஸ்திரத்தை அழுக்காக்குகிறது என்னது? அழுக்கு, தூசி அழுக்காக்குறது மாதிரி ஒரு ஆன்மாவை அழுக்காக்குகிறது பாவம். ஒருவேளை இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா உங்கள் மேல பாவமும் அழுக்கும் திரும்ப திரும்ப மோதி அந்த ஆத்மா அழுக்காயிருச்சுன்னா உங்களுடைய என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருந்து புரியுது? என்ன ரட்சிக்கப்பட்டவனே போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். உங்க வஸ்திரம் கரைபடாததாய் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். உன் தலையில எண்ணெயும் குறையக்கூடாது, உன் வஸ்திரம் வெண்மையாம இருக்கணும், உன் தலையில எண்ணெயும். இது என்ன அர்த்தம்? இதை சிலர் லிட்டரலா எழுத்தா எடுத்துக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை போகும்போது வலுவலுன்னு எண்ணெய் தேய்ச்சிட்டு வெள்ளை சட்டை போட்டு போறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு வெள்ளை சட்டை போட்டுருக்கணும், மண்டை ஃபுல்லா எண்ணெய் இருக்கணும். அப்படித்தான் நம்மள இருக்க சொல்லியிருக்காரு. இல்ல, மண்டையில இருக்கிற எண்ணெய்னா உங்க மேல இருக்கிற அபிஷேகம், ட்ரெஸ் வெள்ளைனா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம். அதுக்கு வெள்ளை சட்டை போடக்கூடாதா, எண்ணெய் தைக்க கூடாதா? அதையும் செய்ய வேண்டும், இதையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ட்ரெஸ் வெள்ளையா இருக்கணும்னா உங்க ஆன்மா வெள்ளையா இருக்கணும், கரப்படாம பாத்துக்கணும். உங்க தலை மேல அபிஷேகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது இருந்தாதான் நீங்கள் கீழ்பாதாளத்துல இருந்து தப்பு வைக்கப்பட முடியும்.